ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீதேவி ராஜா ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதாம் அல்வா மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருநெல்வேலி பக்கம் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய திருபாகம். மறக்காமல் நம்ம திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. இதுக்கு கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. நான் கடலை மாவு பார்த்தீங்கன்னா 50 கிராம் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடலை மாவோட வாசனை பச்சை வாசனை மாறணும். அதே நேரத்தில் கடலை மாவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ வறுத்த கடலை மாவை இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை சலிச்சு எடுத்தால் தாங்க ரெசிபி நல்லாயிருக்கும். மறக்காமல் சலிச்சுக்கோங்க. இப்போ சலிச்ச மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு 1.25 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேங்க. கடலை மாவும் பாலும் நல்லா ஆறியிருக்கணும். ஆறுனா தான் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைக்க முடியும். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் அளவு முந்திரி எடுத்துக்கோங்க. முந்திரியை நல்ல பல்ஸ் மோடில் வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் முந்திரியை நல்லா பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் இப்படி வரும். நீங்கள் நார்மலாக அரைச்சிங்கன்னா எண்ணெய் கக்கிரும். அதனால் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா திரிச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல பாலும் கடலை மாவும், அதை அதே பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. மறக்காமல் சிம்லேயே வச்சு பண்ணுங்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கட்டி தட்டிடும். இப்போ இதை இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி கட்டி தட்டும். நீங்கள் கை விடாமல் கிளறிட்டே இருங்க, சரியாயிரும். இதை கிளறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு இப்படி கட்டி ஆகிட்டே வருது. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்லாவே கட்டி ஆயிடுச்சு. சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் கடலை மாவுக்கு 1.25 கப் அளவு ஜீனி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஜீனி தேவைன்னா அதிகப்படுத்திக்கோங்க, இல்லாட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ ஜீனியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ரெண்டும் சேர்ந்து வரும். இந்த நேரத்தில் 1.25 கப் ஆல்ரெடி சேர்த்துருந்தோம். இப்போ ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குங்குமப்பூவும் பாலில் கரைச்சி சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லாதவங்க மஞ்சள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒன்று போல் கொதி வருங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வருது. இந்த நேரத்தில் கை விடாமல் கிளறிக்கோங்க. நம்ம இப்போ திரிச்சு வச்சுருந்தோம்ல முந்திரி, அதை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வரும். இப்போ இது சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதி வரும். அந்த நேரம் வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் ஆகும். இப்போ சேர்ந்து வர்றப்ப நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவு நெய் தேவைப்படுங்க. நீங்கள் அப்பப்போ ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய்யாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடுங்க.
இப்போ நீங்கள் ஊற்றுற நெய் பார்த்தீங்கன்னா நல்லா உள்வாங்குங்க. இப்போ நெய்யை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இப்போ நான் ஆல்ரெடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ திருப்பி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊற்றுற நெய் பார்த்தீங்கன்னா நல்லா அது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். இப்போ ஓரளவுக்கு நம்ம நெய் ஊற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் கிளற வரும். பாருங்கள், அல்வா பதத்தில் திரண்டு வரும். இப்போ இந்த நேரத்தில் பச்சை கற்பூரம் சிறிய அளவு பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஏலக்காவோட பச்சை கற்பூரம் சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை நம்ம சேனலில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.